இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் பார்த்திங்கன்னா 2 ராசியில் பயிற்சி ஏறாரு. ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஏறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறப்போகிறாரு. நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறாரு. மிதுனத்தில் சஞ்சரிக்கிறதும் ரொம்ப வேகமாக நகர்ந்து கடகராசிக்கு போகிறாரு. இந்த மாதிரி குருவின் அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரு பகவானை நம்ம ஞானக்காரகன், கல்விக்காரகன், செல்வக்காரகன்லாம் அழைக்கிறோம். இந்த குரு பகவான் சனி பகவானை விட ரொம்ப மெதுவாக பயணம் செய்வார். இந்த ஆண்டில் மிதுன ராசியில் 13 மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. குரு சுபத்துவம் பொருந்தி கிரக குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 11ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் நடைபெற இருக்குது. இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரைக்கும் இருப்பார். இந்த மே 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 10:30 மணி நைட்டு குரு பயிற்சி நடக்க இருக்குது. ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஏறாரு. இந்த குரு பகவான் குருவின் ஸ்தானத்தை பலத்தை விட பார்வை பலம்தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் குரு பகவான் 4ஆம் மற்றும் 7ஆவது வீட்டுக்கு அதிபதி இப்போது 10ஆவது வீட்டுக்குள் போகிறாரு. நீங்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கணும். உங்கள் பணியிடத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படணும். தெரியாத வேலையை பொறுப்பேற்க வேணாம். அந்த வேலையை கற்றுக்கொண்ட பிறகு முன்னேறுங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற நீங்கள் முன்னேறணும். இது உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான நேரம். குரு உங்கள் 2ஆவது வீடு, 4ஆவது வீடு மற்றும் 6ஆவது வீட்டை பார்க்குறாரு. இது செல்வத்தை குவிப்பதற்காக உங்கள் முயற்சிகளை அதிகரிக்கக்கூடிய காலம். முடிந்தவரை பணத்தை குவிங்க. குடும்ப உறவுகளை இனிமையாக்குங்க. எந்த காலையும் விட்டுவிட மாட்டீங்க. பெற்றோர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் உண்டாகும். எதிர்த்தரப்பிலிருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குரு பயிற்சி 2025 அக்டோபர் மாதத்தில் குரு உங்கள் 11ஆவது வீட்டில் நுழையில உங்கள் நிதிநிலை வலுவாகத்தான் இருக்குது. திருமண உறவுகள் வலுவடையும். மேலும் காதல் உறவுகள் இனிமையாக மாறும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். டிசம்பரில் குரு வக்கர நிலையில் மீண்டும் 10ஆவது வீட்டுக்குள் நுழைகிறனால அந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு நெய் கொடுத்தா ரொம்ப நல்லது. இதுதான் பரிகாரம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மதிப்புகள் உயரும். அதே சமயம் பொறுப்புகளில் முழு கவனம் முக்கியம். உங்கள் தனிப்பட்ட பணிகளில் எதையும் பிறரை நம்பி ஒப்படைக்க வேணாம். மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும். சக ஊழியர்களையும் எவரையும் உதாசீனப்படுத்த வேணாம். வீட்டில் நிம்மதி நிலவ தொடங்கும். அது நினைக்க உங்கள் வார்த்தைகளை நிதானமும் செயல்களில் விட்டு கொடுத்து போகிறதும் அவசியம். 3ஆம் நபர் முன்னிலையில் குடும்ப உறுப்பினர்கள் எவரையும் அலட்சியப்படுத்த வேணாம். வாகனம் வீடு மாற்ற வாய்ப்பு உண்டு. பெற்றோர் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். செய்யும் தொழிலில் யாருடைய கட்டாயத்திலையும் நீங்கள் செய்ய வேணாம். புதிய முயற்சிகளில் அனுபவமிக்கவர்கள் ஆலோசனை கேட்டு சொல்லணும். அரசியல்வாதிகளின் பெருமையை நீங்கள் நிலை குலைக்க வேணாம். அதே சமயம் உடனிருப்பவர் சூழ்ச்சியால் நீங்கள் தலைக்குனிய நேரிடலாம். கவனம் முக்கியம். அரசு துறையினராக இருந்தால் அலுவலக பாடல்களை பத்திரமாக வச்சுக்கணும். மேலிட அனுமதி இல்லாமல் ஆவணங்களின் நகல்களை எடுக்க வேணாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுறீங்க. பிறட்ட கொடுக்காதீங்க. கலைஞர்கள் சினிமா துறையில் இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் முயற்சிக்கு ஏற்ப வர தொடங்கும். மாணவர்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து படிக்கிறது நல்லது. அயல்நாட்டு கல்வியில் அவசரம் வேணாம். உடல்நலத்தில் கழிவு உறுப்பு உபாதை, அஜீரணம், இடது பக்க பிரச்சனை வருது. வாகனத்தில் வேகம் அறவே வேணாம். பைரவரை எப்போதும் கும்பிடணும். நவக்கிரகங்களின் சனி பகவான் ஆராதனை சாலச் சிறந்ததாக இருக்குது. கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா குரு பார்க்குது. அதனால் குரு இருக்கிறத விட
பார்க்குறது கோடி நன்மையை தருது. குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்தான் ரொம்ப வலிது. அந்த வகையில் குரு பயிற்சி கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுக்க போகுது. குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. குரு 2, 4, 6 இந்த இடங்களை பார்க்குறாரு. ஜென்மக்கேது விலகிறாரு. இது அற்புதமான பலனை கொடுக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். அடுத்தடுத்து மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் வரப்போகுது. வீடு, உத்தியோகம், தொழில்னு எல்லாத்துக்கும் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும். வாக்குஸ்தானம் பலமடையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தாய் தந்தை உறவால் அனுகூலம் ஏற்படும். இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். பூர்வீக சொத்து, இரத்த பந்தம் சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி சொத்து சேரும். பழைய கடன் நிவர்த்தியாகும். ஆச்சரியப்படும் அளவுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க. வாய்ப்பு உண்டாகும். வேற்றுமொழி மனிதரால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்க போகுது. உள்ளூர், வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் இதிலெல்லாம் அனுகூலம் உண்டாகும். நீண்ட காலமாக வெளிநாடு போக முயற்சி செஞ்சால் நல்ல தகவல் கிடைக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் நிறைவேறும். நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்கள் நிறைவேறும். மனதில் நிம்மதி பிறக்கும். உத்தியோக தொழிலில் உயரதிகாரிகளை பகைச்சிக்கிற வேணாம். வாய்ப்புகள் அதிக அளவு தேடி வரும். ஆனால் ஒரு வாய்ப்பு வருவதற்கு முன்னாடியே கற்பனைகளை வளர்த்து கொள்ள வேணாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கஷ்டம்தான். அவசரப்பட்டு முடிவு செய்ய வேணாம். காரியம் நிறைவேறும் வரை பொறுமையாக இருக்கணும். காரியம் பதறாமல் செய்யுங்க. அப்போ சிதறாது. கழுகை போல் பக்குவமாக நின்று இரையை பிடித்தா எதிலும் வெற்றி தான். ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுவாசம், ஒவ்வாமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் தேவை. வயிறு, காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் உரிய மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறணும். இந்த காலகட்டத்தில் எந்த மாற்றமாக இருந்தாலும் கெட்டியாக பிடிச்சிக்கொண்டுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இருக்கும். எப்போது முன்னேற்றமே. கன்னிராசியினர் திருநள்ளாறு அல்லது திருவெள்ளிக்காடு கோயிலுக்கு போய் வழிபடுங்க. தடைகள் நிவர்த்தியாகி நல்ல பலன் கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றத்தில் சவால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி தேவை. உத்தியோக பாதையில் செல்வாக்கு செலுத்தும் காரணியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. வயது முதிர்ந்த குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவு ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். அது தவிர குடும்ப கலந்துரையாடலில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் உண்டாகும். உங்கள் துணையும் உங்களுக்கு ரொம்ப மதிப்புமிக்கவராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காதல் காலப்போக்கில் வளர்ந்துக்கிட்டே போகும். நீங்கள் உறவில் பல தடைகளை எதிர்கொள்வீங்க. ஒரு எளிய உரையாடல் காரசாரமாக மாறிடும். உணர்ச்சி வசப்பட வைக்கும். தவறான புரிதல்கள் ஏற்படும். சில விஷயங்களில் உங்களுக்கு முரண்பட்ட கண்ணோட்டங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பதற்றம் எழலாம். இது ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும். உங்கள் துணையின் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கிறணும். பொறுமை அவசியம். அதிக வேலை சோர்வை ஏற்படுத்துது. குடும்ப கடமைகள் உங்களுக்கு சுமையை ஏற்படுத்துது. செலவு மற்றும் சேமிப்பு பற்றிய வாதங்களுக்கு இது வழிவகுக்கும். இது தவிர நல்லா சம்பாதிக்க முடியுது. அதை பாதுகாக்கணும் இல்லையா? செல்வத்திற்கு பங்களிக்கக்கூடிய முதலீடுகளை தேடணும். அதுதான் சிறந்த நேரம். உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களின் ஆதரவு, நிதி அபிலாஷைகளில் உங்களுக்கு கனவு நனவாகக்கூடிய வகையில் பணம் வரும். நண்பர்களின் ஆதரவு கை கொடுக்கும். நீங்கள் ஒரு முதலீடு செய்பவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல அபாயங்கள் இருக்கும். அதனால் நம்பிக்கையை வச்சு உங்களுக்கு நீங்கள் முதலீடு செய்யணும். ஆனால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் சிறப்பான முடிவுகளை அடைய முடியும். அதே போல் இளங்கலை மாணவர்கள் சிறந்த தரங்களை பெறலாம். ஆசிரியர்களிடம் நற்பெயரை பெறலாம். முதுகலை மாணவர்களுக்கு கடின உழைப்பு மட்டுமே வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் மிகுந்த அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு தேவைப்படுது. அது தவிர ஆராய்ச்சி மாணவர்கள் உங்களுடைய ப்ரோக்ராமை நீங்கள் முடிக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும். அது தவிர ஆரோக்கியமாக இருப்பது ரொம்ப முக்கியம். வியாபாரிகளிடமிருந்து தயாரிக்கப்படும் உணவை தவிர்த்துருங்க. நீங்களே உணவு தயாரித்து சாப்பிடணும். பிரச்சனை வளர்த்துக்க வேணாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவானை கும்பிடணும். புதன்கிழமைகளில்
காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கணும். காயத்ரி தேவிக்கு மாதம் ஒரு முறை புதன்கிழமை அன்னைக்கு காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தாலே போதும். இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கான 2025ஆம் ஆண்டிற்கான குருபலனை பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு குரு அருள் கிட்டும்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.